வணக்கம். ஒரு காலத்துல வெறும் சின்ன சின்ன மீன்பிடி கிராமங்களா இருந்த ஒரு பகுதி இன்னைக்கு தென்னிந்தியாவோட கலாச்சார மற்றும் பொருளாதார மையமா எப்படி உருவெடுத்தது? வாங்க, சென்னைங்கிற இந்த மாபெரும் நகரத்தோட அற்புதமான கதைய கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த எல்லா பட்டப்பெயர்களும் ஒரே ஒரு நகரத்துக்கு தான். அது நம்ம சென்னை. தென்னிந்தியாவுக்குள்ள நுழையறதுக்கான நுழைவாயில்னு சொல்லலாம். கார் உற்பத்தியில ஆசியாவுக்கே டெட்ராய்ட் இதுதான். மருத்துவத்துல இந்தியாவோட தலைநகரமும் இதுதான். இத்தனை முகங்களைக் கொண்ட இந்த சென்னையோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன? வாங்க அத ஒவ்வொன்றாக அலசுவோம். சரி, சென்னையோட இந்த விரிவான கதைய நாம ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அதோட அடையாளம், அப்புறம் மதராஸ்ல இருந்து சென்னையா மாறின அதோட வரலாறு, அடுத்து நவீன பொருளாதாரத்துல அதோட பங்கு என்னன்னு பார்ப்போம், அதற்கடுத்து அதோட தனித்துவமான கலாச்சாரம், கடைசியா அது சந்திக்கிற சவால்களையும் அதோட எதிர்காலத்தையும் பற்றி பேசுவோம். இவ்ளோ பெரிய பரபரப்பான ஒரு நகரம், இதோட கதை எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சது? வாங்க, காலை இயந்திரத்துல ஏறி சென்னையோட ஆரம்ப காலத்துக்கு போய் பார்க்கலாம். சென்னையோட வரலாறுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட கதை. எல்லாமே ஆரம்பிச்சது 1639ல. அப்போ கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கோகோன்னு 2 பேர் வெறும் மணல் திட்டுகளா இருந்த ஒரு நிலத்தை வாங்குறாங்க. அந்த நிலத்தை விற்று சென்னப்ப நாயக்கரோட அப்பா பேரால அந்த இடம் சென்னப்பட்டினம்னு அழைக்கப்பட்டது. அங்க அவங்க கட்டின புனித ஜார்ஜ் கோட்டை வெறும் ஒரு கோட்டை மட்டும் இல்ல, அதுதான் நவீன சென்னையோட கரு. அதை சுற்றி தான் இந்த நகரமே மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சுது. பாருங்க, வெறும் 50 வருஷத்துல, அதாவது 1658ல இது இந்தியாவின் முதல் நகராட்சியாக உருவானது. இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக மைல்கல். அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க கைக்கும் பிரிட்டிஷ்காரங்க கைக்கும் பல முறை கைமாறி கடைசியா சுதந்திர இந்தியாவோட மதராஸ் மாகாணத்துக்கு தலைநகரமாச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு 1996ல அதோட தமிழ் அடையாளத்தை மீட்டெடுக்கிற விதமா மதராஸுங்கிற பேர் அதிகாரப்பூர்வமா சென்னைன்னு மாத்தப்பட்டது. இது வெறும் பெயர் மாற்றம் இல்ல, ஒரு கலாச்சார மறுபிறப்பு. சரி, வரலாற்று பெருமைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இருக்கிற நவீன சென்னையோட பொருளாதார வலிமைய பத்தி பாப்போம். இந்த வலிமை தான் இந்த நகரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான பட்டப்பெயர் வர காரணமா இருந்துச்சு. சென்னையை ஏன் ஆசியாவின் டெட்ராய்ட்னு சொல்றாங்க? ஒரு காலத்துல அமெரிக்காவோட கார் உற்பத்தியின் தலைநகரமா டெட்ராய்ட் இருந்தது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, தெற்காசியாவுக்கே ஆட்டோமொபைல் தலைநகரமா சென்னை தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளி விவரங்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதை இப்படி யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் தயாராகிற ஒவ்வொரு 3 வாகன உதிரி பாகத்துல ஒரு பாகம் நம்ம சென்னையில இருந்து தான் வருது. ஆமா, இந்தியாவோட மொத்த வாகன உதிரிப்பாக உற்பத்தியில 35% சென்னையோட பங்களிப்பு தான். இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், அதாவது 60 நொடியில 3 புத்தம் புதிய கார்கள் சென்னையோட தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியே வருது. ஹியூண்டாய், ஃபோர்ட், BMW, நிஸ்ஸான், அசோக் லேலன்னு உலகத்தோட பெரிய பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எல்லாம் இங்க தான் தொழிற்சாலை வச்சிருக்காங்க. இந்த உற்பத்தி வேகம் தான் சென்னையோட தொழில்துறைக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆனா சென்னைனா வெறும் கார்கள் மட்டும் இல்ல, இது ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதார சக்தி. தகவல் தொழில்நுட்பம், அதாவது ஐடின்னு எடுத்துக்கிட்டா பெங்களூருக்கு அடுத்தபடியா இந்தியாவோட 2வது பெரிய மென்பொருள் ஏற்றுமதி மையம் நம்ம சென்னை தான். தரமணியில இருக்கிற டைடல் பார்க்ல ஆரம்பிச்சு சிறுசேரி ஷிப்கார்ட் வரைக்கும் டெக்னாலஜி பூங்காக்கள் தான். அடுத்து நம்ம ஊர் ட்ரெயின்ல எங்க தயாராகுதுன்னு நினைச்சீங்க? பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப்ல தான். இப்போ நாம பார்க்குற வந்தே பாரத் ரயில் கூட இங்கே தான் உருவாகுது. மருத்துவத்துறையை பத்தி சொல்லவே வேண்டாம். உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகள், குறைஞ்ச செலவுல உயர் சிகிச்சை. அதனால தான் இதை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம்னு சொல்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து கூட ஆயிரக்கணக்கான பேர் சிகிச்சைக்காக இங்க வராங்க. இது மட்டுமா, நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கும் சென்னை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆவடியில இருக்கிற கனவூர்தி தொழிற்சாலையில அர்ஜுன் மாதிரி போர் பீரங்கிகள் இங்கேதான் தயாரிக்கப்படுது. நம்ம சென்னை நம்ம பெருமை. சென்னையோட ஒவ்வொரு மூலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிளேசஸ் ஆப் தான் பெஸ்ட் சாய்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இப்போது இலவசமாக கிடைக்கிறது. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சரி, இந்த ஃபேக்டரிகள், பெரிய பெரிய ஆஃபீஸுகள், பொருளாதாரம் எல்லாத்தையும் தாண்டி சென்னையோட உண்மையான ஆன்மா எங்க இருக்கு தெரியுமா? அது அதோட வளமான துடிப்பான கலாச்சாரத்துல தான் இருக்கு. காலிவுட்னு சொல்ற தமிழ் திரையுலகத்தோட தாய் வீடு சென்னை தான். பாலிவுட்க்கு அடுத்தபடியா இந்தியாவோட 2வது பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி இது. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, நம்ம மக்களோட அன்றாட பேச்சு, ரசனை, ஏன் அரசியல் வரைக்கும் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசம் வந்துட்டா போதும், சென்னை ஒரு இசை சொர்க்கமா மாறிடும். புகழ்பெற்ற டிசம்பர் இசை விழா நடக்கும். உலகத்துல எங்க இருந்தாலும் கர்நாடிக் இசை ரசிகர்கள் டிசம்பர் மாசம் சென்னையை நோக்கி படையெடுத்து வருவாங்க. ஒரு மாசம் முழுக்க நகரத்துல இருக்கிற சபாக்கள்ல இசை கச்சேரிகள் தான். இது சென்னையோட கலை ஆன்மாவோட ஒரு மாபெரும் கொண்டாட்டம்.
சென்னையோட இன்னொரு பெரிய அழகு என்னன்னா அதோட பன்முகத்தன்மை தான். இங்க இந்துக்கள் அதிகமா இருந்தாலும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள்னு பல மதத்தை சேர்ந்தவங்களும் பல நூறு வருஷமா ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வர்றாங்க. நீங்க மயிலாப்பூருக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் கபாலீஸ்வரர் கோயில், அதுக்கு கொஞ்சம் தள்ளி சாந்தாம் சர்ச், அப்புறம் ஆயிர விளக்கு மசூதி, இது எல்லாமே இந்த மத நல்லிணக்கத்தோட வாழும் உதாரணங்கள். சென்னைய பத்தி பேசிட்டு மெரினாவை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. உலகத்திலேயே 2வது நீளமான இந்த கடற்கரை வெறும் ஒரு சுற்றுலா தலம் இல்ல, அது சென்னையோட இதய துடிப்பு. மக்கள் சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, வந்து சேர்ற இடம் இந்த மெரினா தான். இது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமான ஒரு பொதுவெளி. ஆனா எந்த ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் ஒரு விலை இருக்கும் இல்லையா? இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு சென்னை கொடுத்த விலை என்ன? என்னென்ன கடுமையான சவால்களை இது சந்திக்குது? வாங்க பார்க்கலாம். இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாறி. சென்னையோட வளர்ச்சிக்கு காரணமா இருந்த அதே ஐடி கம்பெனிகளும் தொழிற்சாலைகளும் தான் அதோட இயற்கை வளங்களை கடுமையா சுரண்டிட்டு இருக்கு. நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப மோசமா குறைஞ்சு கோடை காலத்துல குடிக்க தண்ணிக்கே திண்டாட்டமா இருக்கு. ஏரி, குளம், பள்ளிக்கரணை மாதிரி சதுப்பு நிலம்னு எதையும் விட்டு வைக்காம நகரத்தை விரிவுபடுத்தினதோட விளைவுதான் 2015ல நம்ம சந்திச்ச அந்த பெரிய பெருவெள்ளம். இத வளர்ச்சி நமக்கு காட்டுற ஒரு எச்சரிக்கை மணி. ஆக சென்னை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. ஒரு பக்கம் அதோட பெருமைமிகு வரலாறு, இன்னொரு பக்கம் அதோட பிரகாசமான பொருளாதார வளர்ச்சி. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல சுற்றுச்சூழல் சவால்கள்ங்கிற ஒரு பெரிய மலை நிக்குது. இந்த வரலாறு, வளர்ச்சி, சவால்கள் இது எல்லாத்தையும் சமன் செஞ்சு தன்னோட வளர்ச்சியையும் சுற்றுச்சூழலையும் சமநிலைப்படுத்தி சென்னை தன்னோட அடுத்த அத்தியாயத்தை எப்படி எழுதப்போகுது? இது நமக்கான கேள்வி மட்டும் இல்ல, சென்னையோட எதிர்காலத்துக்கான மிக முக்கியமான கேள்வியும் கூட.